ஹலோ பசங்களா, நான் உங்க முத்துமதன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டே 4th ரீநீட்டுக்கான ரிவிஷன் 12th உள்ள ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ ஹாலோல்கேன், ஹாலோரின், ஆல்கஹால், ஃபீனால், ஈதர், ஆல்டிஹைடு, கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட், அமீன் அண்ட் பயோமாலிக்யூல். இதுல இருந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸை பார்க்க போறோம். அண்ட் நீங்க இந்த வீடியோ முடிஞ்சதும் ஒர்க் அவுட் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஹாலோ அல்கேன் ஹாலோரின் சாப்டர்ல ஹாலோ அல்கேன் கான்செப்ட். ஓகே, ஸோ அப்போ இதுல மெயின் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா SN1 SN2 ரியாக்ஷன். ஓகே, ஸோ அது எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஓகே, ஸோ இப்போ SN1 SN2 ரியாக்ஷன் அதுல மெயின் இம்பார்ட்டன்ட் என்ன சார் அப்படின்னா அதை தான் நான் இப்போ டீச் பண்ண போறேன். ஓகே, நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல SN1 SN2 அப்படின்னு ரெண்டு ரியாக்ஷன் இருக்கு. ஓகே, அப்ப இதுல இருக்கிற நம்பரை பொறுத்து அப்படியே ஆப்போசிட்டா சொல்லலாம். SN1 அப்படின்னா இது வந்து 2 ஸ்டெப் ரியாக்ஷன். SN2 அப்படின்னா 1 ஸ்டெப் இல்லைன்னா சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன் அப்படிங்கறத சொல்லலாம். ஓகே, தென் அதுக்கு அடுத்து ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டின்னு பாத்தீங்கன்னா SN1க்கு டெர்ஷரி ஹேலைன், செகண்டரி ஹேலைன், பிரைமரி ஹேலைன்ல ஆக்சுவலா நடக்கவே செய்யாது. தென் SN2க்கு பாத்தீங்க அப்படின்னா பிரைமரி ஹேலைன்ல நல்லா நடக்கும் அண்ட் டெர்ஷரியில நடக்காது. ஓகே, இது இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த ப்ராடக்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ SN1ஓட ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பாருங்க, ரெசமிக் மிக்சர் ஃபார்ம் ஆகும். அப்போ ரெசமிக் மிக்சர் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ரெசமிக் மிக்சர்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்க என்ன ஆகும், போத் போத் இன்வர்ஷன் அண்ட் ரீடென்ஷன் ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே, கிளியர். ஆனா SN2ல பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி ஒன் இன்வர்ஷன் இன்வர்ஷன் ப்ராடக்ட் மட்டும்தான் கிடைக்கும். அப்ப இன்வர்ஷன் ப்ராடக்ட் எப்படி சார் கால்குலேட் பண்ணலாம் அண்ட் ரிட்டன்ஷன் ப்ராடக்ட் எப்படி சார் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். நீங்க ஸ்டார்டிங் மெட்டீரியல்ல R எடுத்தீங்க அப்படின்னா அது எஸ் கான்ஃபிகரேஷனா மாறினா இதுக்கு பேர் என்னது, இன்வர்ஷன். ஆஸ் வெல் அஸ் ஆரும் கிடைச்சா இதுக்கு பேரு ரிட்டென்ஷன். ஓகே, அப்போ இந்த ஆர்எஸ் கான்ஃபிகரேஷனை எப்படி சார் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா அதுதான் நம்ம இந்த கொஸ்டின்ல பார்க்க போறோம். வாங்க இந்த கொஸ்டின்ல பார்த்துருவோம். அப்ப கைரலிட்டி ஆஃப் த காம்பவுண்ட், அப்ப எந்த மாலிக்யூல் ஆப்டிகலி ஆக்டிவா இருக்கோ அங்கதான் கைராலிட்டி இருக்கும். அப்போ கைராலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம், 4 டிஃபரெண்ட் குரூப் அட்டாச் ஆயிருக்கிற காம்பவுண்ட் தான் என்னது, கைரல் காம்பவுண்ட். அப்ப அந்த கைரல் கார்பன்ல நமக்கு என்ன இருந்திருக்கணும், இங்க ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் பார்க்க போறோம். ஓகே, சோ அப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு ரூல் தான் பாருங்க. ப்ரையாரிட்டிஸை அசைன் பண்ணணும். இந்த நாளுக்கு ப்ரையாரிட்டி எப்படி அசைன் பண்ணணும் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் வைஸா நீங்க அசைன் பண்ணணும். அப்போ அட்டாமிக் நம்பர் ஹையஸ்டா இருந்தது அப்படின்னா ப்ரையாரிட்டியும் ஹையஸ்டா இருக்கும். அவ்வளவுதான், இதுதான் என்னது ரூல். ஓகேவா, அட்டாமிக் நம்பர் ஹையஸ்டா இருந்தா ப்ரையாரிட்டியும் அதிகமா இருக்கும். அப்ப பாருங்க, ஆட்டமை தான் பார்க்கணும். ஓகேவா, கார்பனுக்கு ஃபர்ஸ்ட் அட்டாச் ஆயிருக்கிற ஆட்டம் அப்படி பாத்தீங்கன்னா இங்க புரோமின் இருக்கு, இங்க குளோரின் இருக்கு, இங்க சி கார்பன் இருக்கு, இங்க ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோமினுக்கு வரும், செகண்ட் குளோரினுக்கு வரும், தேர்டு தான் கார்பனுக்கு, ஃபோர்த்து ஹைட்ரஜன். ஆப்வியஸா ரைட். அப்போ இந்த ஃபோர்த் ப்ரையாரிட்டி இந்த டேஷ்ல இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை, நம்ம ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருக்குன்னு அர்த்தம். அப்போ முன்னாடி உங்களை பார்த்து 3 பாண்ட் இருக்கு, அந்த 3 பாண்டை நீங்க சுத்தி பார்க்க போறீங்க. அதனால இந்த 4 மறந்துருங்க. 1 2 3 இந்த நம்பர்ஸை நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேஷன் கிளாக் வைஸா வந்தா 6, கிளாக் வைஸா வந்தா 6, ஆன்டி கிளாக் வைஸா வந்தா எஸ். ஆனா ஒன் மோர் திங்கு, ஃபோர்த் ப்ரையாரிட்டி ஃப்ரண்ட்ல வந்துருச்சுன்னா மட்டும் என்ன பண்ணிடணும், இந்த கான்ஃபிகரேஷனை அப்படியே மாத்தி விட்டுறணும், அவ்வளவுதான். ஆனா இங்க ஃபோர்த் ப்ரையாரிட்டி பேக்ல தான் இருக்கு. ஸோ அப்போ கிளாக் வைஸாவும் ரொட்டேட் ஆயிருக்கு. ஸோ அப்போ
ஆர் கான்ஃபிகரேஷன். கிளியராப்பா? எல்லாத்துக்கும் புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாமா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஹேலோ அரீன்ல இருந்து. ஸோ இப்போ ஹேலோ அரீன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ ஹேலோ அரீன்னா என்ன அர்த்தம்? பென்சீன் ரிங் ஹேவிங் ஹாலஜன், ரைட்டா? அப்ப இந்த கார்பனோட நேச்சர் தான் வெரி இம்பார்ட்டன்ட். என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா sp2 ஹைபிரிடைசேஷன் இருக்கும். ஆனா இதுல இருக்கிறது சிங்கிள் பாண்ட் தான், ரைட்டா? சோ அப்ப sp2 ஹைபிரிடைசேஷன் இருக்கிறதால இங்க என்ன இருக்கும்? பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கும். இதுதான் எல்லாத்துக்குமே ஆன்சரா வரும் ஹேலோ அரீன்ல. ஓகேவா? அப்ப இந்த பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாண்ட டபுள் பாண்டா ஆக்ட் பண்ண வைக்கிறதால நம்ம ஈஸியா என்ன பண்ண முடியாது, அந்த பாண்டை பிரேக் பண்ணி இந்த எக்ஸ் மைனஸ்க்கு பதிலா இன்னொரு நியூக்ளியோஃபைல நம்மளால ஈஸியா சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. அப்ப எப்போ சார் பண்ணலாம் அப்படின்னா, இங்க நம்ம ஒரு குரூப் அட்டாச் பண்ண போறோம். அந்த குரூப் என்ன பண்ண போகுது அப்படின்னா எலக்ட்ரானை இங்க இருந்து வெளியில எடுக்கிற குரூப்பா இருக்கணும். அப்பனாதான் என்ன பண்ணும், இந்த டபுள் பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும். அப்படி ஷிஃப்ட் ஆகும்போது அங்க என்ன ஆகும், பாண்டு வீக் ஆகும். ஓகேவா? அப்போ எந்த குரூப் எலக்ட்ரானை வெளியில எடுக்கும் அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அப்ப எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பை எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பென்சீன் ரிங்ல அட்டாச் ஆயிருக்கிறதுல செகண்ட் ஆட்டம் மோர் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியா இருந்தா, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இருந்ததுன்னா அதுதான் என்னது, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ கொஸ்டின்குள்ள போயிடலாம். ஸோ கொஸ்டின்லயே உங்களுக்கு புரியும் பாருங்க. ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் அண்டர்கோ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் மோஸ்ட் ஈஸிலி? அப்போ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்னது, NU மைனஸ். அப்போ இந்த Cl மைனஸ்க்கு பதிலா நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்போ நான் இப்பதான் என்ன சொன்னேன், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் தான் என்ன பண்ணும், அதை இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ இந்த NO2 பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், N டபுள் பாண்ட் O ஒரு சிங்கிள் பாண்ட் O. அப்ப பாருங்க, பென்சீன் ரிங்ல ஃபர்ஸ்ட் அட்டாச் ஆயிருக்கிற நைட்ரஜன் இருக்கு, செகண்ட் அட்டாச் ஆயிருக்கிறது ஆக்சிஜன் இருக்கு. விச் ஒன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், நைட்ரஜன் ஆர் ஆக்சிஜன்? ஆக்சிஜன் தான். அப்ப ஆக்சிஜன் என்ன பண்ணும், எலக்ட்ரானை வெளியில எடுக்கும். இந்த பாண்டு இங்க வெளியில வரும். ஸோ அப்போ இங்க குளோரின் பாண்டு வீக்கா மாறும். ஸோ அப்போ NO2 குரூப் தான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ அது இருக்கிறதால இங்கதான் என்ன இருக்கும், நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நல்லா நடக்கும். கிளியராப்பா? எவ்ரி ஒன் கிளியர்? நெக்ஸ்ட் கான்செப்ட் இல்லாமா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆல்கஹால் ஃபீனால் ஈதர் சாப்டர்ல ஆல்கஹால். ஓகே. ஸோ அப்போ ஆல்கஹால்ல நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மெயின் இம்பார்ட்டன்ட் திங்கு அது எந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு அதே மாதிரிதான். ஓகே. ஸோ அப்போ ஆல்கஹால் எந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கும், நார்மலா அல்கேன்ல தான் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ அப்போ இது என்னவா இருக்கும், sp3 தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த பாண்டை நம்ம அவ்வளவு ஈஸியா நம்ம பிரேக் பண்ண முடியுமா அப்படின்னா, OH பாண்டை பிரேக் பண்ண முடியும். பட் இந்த ஹைட்ரஜனை நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னா இங்க எந்த குரூப்பை நம்ம அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ OH குரூப் இருந்தா ஆல்கஹால்னு தெரியுமா? ஸோ அப்போ அதுல இருக்கிற ரியாக்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். Which among us the following will be most readily dehydrated under acidic condition? அப்போ dehydrated எங்க நடக்கும் அப்படிங்கறது கேக்குறாங்க. ஓகே. அப்போ dehydrated நடந்ததுன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், OH அப்படிங்கிறது போகுமா? அப்போ OHங்கிறது போனா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், OH போனா என்ன ஃபார்ம் ஆகும், கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அப்போ கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுதுன்னா அது மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையானா இருந்தாதான் ரியாக்ஷன் வந்து ஈஸியா என்ன பண்ணும், ப்ரொசீட் ஆகும். அதுதான் அண்டர் கண்டிஷன். புரியுதா? அப்போ இங்க பாருங்க, கார்போகேட்டையானுக்கு கார்போகேட்டையானுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னது, பிளஸ் ஐ குரூப். ஓகேவா? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னு சொல்லுவோம். அந்த இடத்துல என்ன வரக்கூடாது, விட்ராயிங் குரூப் வரக்கூடாது. அப்ப பாருங்க, ஆப்வியஸா பாத்தீங்கன்னா இங்க NO2 குரூப் இருக்கு. அப்ப இந்த காம்பவுண்ட் ஸ்டேபிளா வராது கார்போகேட்டையான். இங்கேயும் NO2 இருக்கு, இங்கேயும் NO2 இருக்கு. அப்ப ஆப்வியஸா இங்கதான் என்ன இருக்கு, மெத்தில் குரூப் இருக்கு, டொனேட்டிங் குரூப். இதுதான் என்னது ஆன்சர். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் இல்லாமா?
ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க ஃபீனா. ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஆக்சுவலா ஒரு இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன். ஓகேவா? அப்போ இந்த ஸ்பீனாலுக்கு மேல ஐசோப்ரோபைல் குரூப் இருந்ததுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஐசோப்ரோபைல் குரூப் இருந்ததுன்னா அதை நம்ம கியூமீன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கியூமீன். கியூமீன்னு சொல்லுவோம் காமன் நேம். அதை நம்ம ஏர்ல ஆக்சிடைஸ் பண்றோம் அப்படின்னா ஏர்ல ஆக்சிடைஸ் பண்ணும்போது இங்க பெராக்சைடு லிங்கேஜ் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? அப்ப இந்த பெராக்சைடு லிங்கேஜ் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு ஐ மீன் அந்த ரிமூவ்ல அந்த ஹைட்ரஜனுக்கு நடுவுல என்ன பண்ணும்? இந்த ரெண்டு ஆக்சிஜனும் இன்செர்ட் ஆயிடும். அப்போ ஒரு ஆக்சிஜன் இன்செர்ட் ஆனா அது வந்து ஈதர் மாதிரி இருக்கும். ரெண்டு ஆக்சிஜன் இன்செர்ட் ஆகுறதால அது என்ன மாதிரி இருக்கும்? பெராக்சைடா இருக்கும். ஓகே, அதுதான் ஏ. ஸோ இப்போ ஏ தான் என்ன பண்ணியிருக்காங்க? நமக்கு இன்டர்மீடியேட்டா தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஆப்வியஸா என்னது? அதுக்கு அடுத்த ஸ்டெப் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப ஏ பாத்தீங்கன்னா இந்த சிக்கும் ஹச்சுக்கும் நடுவுல ரெண்டு ஓ. அப்ப ஆப்ஷன் எங்க இருக்கு? சிக்கும் ஹச்சுக்கும் ஆப்ஷன் சி தான் இது ஆன்சர். சிக்கும் ஹச்சுக்கும் நடுவுல ரெண்டு ஓ அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இதான் பெராக்சைடுன்னு சொல்லுவோம். நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த குரூப் அப்படியே கீட்டோனா மாதிரி வெளியில போயிடும். OH வந்து நமக்கு ஃபீனாலா ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? புரிஞ்சுக்க முடியுதா? எவ்ரி ஒன் கிளியர்? ஸோ எதுவும் புரியல அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட் போயிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ஈதர். கன்சிடர் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஆக்சுவலா ஈதரும் நமக்கு லிமிட்டடான ரியாக்ஷன் தான் இருக்கு. ஸோ அதுல இது மெயின் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். ஓகே, அப்போ ஈதர்ல பாத்தீங்கன்னா இங்க எங்க ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்த்தா இங்க மட்டும் தான் என்ன இருக்கு? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, இங்க பார்த்தா H பிளஸ் I மைனஸ்னு ஃபார்ம் ஆகுது. ஓகே, அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லோன் பேர் எலக்ட்ரான் ரிச்சா இருக்கிறது H பிளஸ் போய் அக்செப்ட் பண்ணிட்டு என்ன பண்ணும்? இங்க என்ன ஃபார்ம் ஆகும்னு பாருங்க. என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஆக்சோனியம் அயான் அப்படிங்கிற காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஏன் சார் ஆக்சோனியம் அயான் அப்படின்னா ஆக்சிஜன்ல 3 பாண்ட் வந்திருக்கிறது. அப்ப ஆக்சிஜன்ல 3 பாண்ட் வர்றது ஸ்டேபிளா? அன்ஸ்டேபிள். அப்ப என்ன பண்ணும்? இந்த எலக்ட்ரானை அதோட பக்கத்துல எடுத்துட்டு இது ஃபீனாலா வெளியில போயிடும். அப்ப ஃபீனாலா பார்த்தா பில ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. தென் அதுக்கு அடுத்து இங்க பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? கார்போ கேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஸோ பென்சீன் ரிங்குக்கு அடுத்து ஒரு கார்பன்ல கேட்டையான் இருந்தா இதுக்கு பேர் என்னது? பென்சைல் கார்போ கேட்டையான். இதுல வந்து என்ன ஆயிரும்? I மைனஸ் வந்து அட்டாச் ஆயிரும். அப்ப ஆப்வியஸா ஆப்ஷன் ஏ தான் என்னது? இதோட ஆன்சர். புரிஞ்சுக்க முடியுதா இந்த மெக்கானிசம்? ஈதர்ல மேக்ஸிமம் இந்த ரியாக்ஷன் வந்து எக்ஸ்பெக்டட். ஓகே, ஸோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் ஆல்டிகைடு கீட்டோன் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆல்டிகைடு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வச்சு நம்ம இந்த 4 நேமிங் ரியாக்ஷனையும் பார்த்து முடிக்க போறோம். ஓகே, இந்த ஃபாலோயிங் கன்வர்ஷன் இஸ் நோன் as அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கனாலே தெரியும். இந்த ஆசிட் ஹாலைடு இருக்குல்ல, ஆசிட் ஹாலைடு எடுத்து பலேடியம் பிரசன்ஸ்ல பேரியம் சல்ஃபைட் போட்டு ஹைட்ரஜனை நம்ம ஆட் பண்ணா அந்த ரியாக்ஷனுக்கு பேரு ரோசன்மண்ட் ரியாக்ஷன். ஓகேவா? அப்ப ரோசன்மண்ட்னாலே என்னது? பலேடியம் பை பேரியம் சல்ஃபைட் போட்டு ஹைட்ரஜனை நம்ம ஆட் பண்ணா அதுக்கு பேர் என்னது? ரோசன்மண்ட் ரியாக்ஷன். அப்ப ஸ்டீஃபன் ரியாக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அப்ப ஸ்டீஃபன் ரியாக்ஷன்னா அதே மாதிரி சயனைடு சயனைடு எடுத்து டின் குளோரைடு போட்டு என்ன பண்ண போறோம்? நம்ம ஹைட்ரஜன் ஆட் பண்ணோம்னா இங்க என்ன ஃபார்ம் ஆகும்னு பாருங்க, ஆல்டிகைடு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? சோ அதுக்கு பேர் தான் என்னது? ஸ்டீஃபன் ரியாக்ஷன். தென் அதுக்கு அடுத்து கெட்டர்மேன் கோச். இந்த ரொம்ப நல்ல ரியாக்ஷன். CHO அப்படின்னா என்னது? கோச்சா. சோ அப்போ ஆல்டிகைடு மாதிரி இருக்கா? OCH அப்படிங்கிறது. அப்போ ஆல்டிகைடு அப்படிங்கிறது இங்கேயும் ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்ப கேட்டர்மேன் ரியாக்ஷன் எங்க நடக்கும்னு பாத்தீங்கன்னா பென்சீன் ரிங்ல. ஓகே, ஸோ அப்போ பென்சீன் ரிங்ல எலக்ட்ரோஃபிலிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்கும். ஸோ அது எப்படி நடக்கும் அப்படின்னு பாருங்க.
CO plus HCl போட்டு anhydrous AlCl3 போட்டீங்கன்னா இங்க என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இன்டர்மீடியட்ல C டபுள் பாண்ட் O ஒரு சைடு H இன்னொரு சைடு Cl. அப்ப இந்த H பிளஸ் சாரி Cl மைனஸ என்ன பண்ணிரும் Cl மைனஸ AlCl4 மைனஸா மாறிடும். அப்ப இங்க எலக்ட்ரோஃபைல் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். அப்ப எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கிறதால பென்சீன் ரிங்ல இந்த CHO குரூப் மட்டும் அப்படியே ஆட் ஆகும். ஸோ இதுதான் இது கெட்டர்மேன் கோச் ரியாக்ஷன். தென் அதுக்கு அடுத்து எட்டார்ட் ரியாக்ஷன். எட்டார்ட் ரியாக்ஷன் என்ன சார் அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை, டொலியின். பென்சீன் ரிங்ல மெத்தில் குரூப் இருந்தா டொலியின், அதுல குரோமைல் குளோரைடு CrO3 Cl2. ஓகேவா? ஸோ இது போட்டீங்கன்னா என்னவா ஃபார்ம் ஆகும்? சேம் ஆல்டிகைடே ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்ப இது எல்லாமே ஆல்டிகைடு ப்ரிப்பரேஷன்ல உள்ளதுன்னு சொல்லலாம். பட் அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு ரியாக்ஷன் கொடுத்து அது என்ன நேமிங் ரியாக்ஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. கிளியராப்பா? புரிஞ்சுக்க முடிஞ்சா? நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஸோ இப்போ கீட்டோன்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரியேஜென்ட் பத்தி. ஓகே, ஸோ அப்போ டைல்யூட் டைல்யூட் பேஸ். இந்த டைல்யூட் பேஸ் போட்டா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டைல்யூட் பேஸ் போட்டா அடிஷன் நடக்கும். ஓகேவா? டைல்யூட் பேஸ் போட்டா அடிஷன் நடக்கும். தென் அதுக்கு அடுத்து ஹீட் பண்ணா கண்டென்சேஷன் நடக்கும். இந்த அடிஷன் கண்டென்சேஷன் ரெண்டுமே நடக்கிற ரியாக்ஷனை தான் சாரி கண்டென்சேஷன் இல்லை எலிமினேஷன் கூட சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கண்டென்சேஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஹீட் பண்ண என்ன ஆகும், எலிமினேஷன். ஓகேவா? இது ரெண்டையும் கம்பைன் பண்ணா கண்டென்சேஷன். இது ஆல்டிகைடு இல்லைன்னா கீட்டோன்ல நடக்கிறதால இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ வாட் எவர் ஆல்டிகைட் ஆர் கீட்டோன் ரெண்டுல எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா மெயின் இம்பார்ட்டன்ட் திங் என்னது, பிரசன்ஸ் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன். ஓகேவா? இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். அப்ப ஆல்பா ஹைட்ரஜன் பிரசன்டா இருந்ததுன்னா மட்டும்தான் என்ன ஆகும், இந்த ரியாக்ஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, அப்ப ஆல்பா ஹைட்ரஜன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா அசிடிக்கா இருக்கிறதால ஒரு சைடு இருக்கிற ஆல்பா ஹைட்ரஜன் என்ன பண்ணும், நான் சிம்பிளா உங்களுக்கு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கிற ஒரு ஆல்டிகைடு எடுத்து ரியாக்ஷன் பண்றேன். அப்போ ரெண்டு ஆல்டிகைடு என்ன ஆகும், ரியாக்ட் ஆகும் இந்த பிரசன்ஸ் ஆஃப் டைல்யூட் பேஸ். ஓகே, அப்போ இதுல ஒரு இடத்துல என்ன ஆகும், ஹைட்ரஜன் வெளியில போனதுனால -4. அப்போ அந்த ஹைட்ரஜன் என்ன ஆகும், இங்க O மைனஸ் சி பிளஸ்னு மாறுற இடத்துல அந்த ஹைட்ரஜன் வந்து இங்க அட்டாச் ஆயிரும், இந்த மைனஸ் போய் பிளஸ்ல அட்டாச் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் அடிஷன் சொல்லுவோம். அப்ப அடிஷன்ல பாருங்க என்ன ஃபார்ம் ஆகுது, CH3 இங்க OH ஃபார்ம் ஆயிரும், CH ஆல்ரெடி இருக்கு, இங்க இருந்து H வெளியில போனதுக்கு அப்புறம் CH2 C டபுள் பாண்ட் OH இப்படி என்ன ஆகுது, ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. அப்ப இதுல பாத்தீங்கன்னா இது என்னது, ஆல்டிகைடு குரூப்பா, இந்த ஆல்டிகைடு குரூப்பும் இருக்கு, இந்த OHும் இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் என்னது, ஆல்டால். ஓகே, இதை நீங்க ஃபர்தரா நம்ம ஹீட் பண்ணோம்னா என்ன ஆகும், எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கும். அப்ப இந்த எலிமினேஷன் ரியாக்ஷன் எங்க நடக்கும்னா இந்த OH குரூப்பும் இங்க இருந்து ஹைட்ரஜனும் எலிமினேட் ஆனதுனால நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பாத்தீங்கன்னா CH3CH டபுள் பாண்ட் CH இங்க CHO. ஓகே, அப்போ ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு அட்ஜசன்ட்ல இருக்கிறது ஆல்பா, அதுக்கு எடுத்து இருக்கிறது பீட்டா. அப்போ ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் காம்பவுண்ட் தான் என்ன கிடைக்கும், ஆல்டால் கண்டென்சேஷனுக்கு நமக்கு எப்பவுமே கிடைக்கும். ஓகே, இது மட்டும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ வாங்க கொஸ்டின்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ பாருங்க, கன்சிடர் த கிவன் ரியாக்ஷன். இங்க கீட்டோன் கொடுத்துருக்காங்கப்பா. அப்ப கீட்டோன்ல என்ன கொடுத்துருக்காங்க, டைல்யூட் பேஸ் போட்டிருக்காங்க. ஆனா என்ன, ஒரு முதல் ஸ்டெப் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம இங்க கம்ப்ளீட்டா பண்ணணுமா, எலிமினேஷன் பண்ணணுமா அப்படின்னா எலிமினேஷன் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் அடிஷன் மட்டும் பண்ணா போதும். அப்ப பண்ணிடலாமா, CH3CO CH3
அப்ப இன்னொரு தடவை என்ன இருக்கும்? CH3 CO CH3. அப்ப இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் வெளியில போகும். அந்த ஹைட்ரஜன் இங்க வந்து ஆட் ஆகும். இங்கே இந்த காம்பவுண்ட் வந்துடும். அப்ப CH3 இங்க OH இங்க CH3 நான் கீழே போட்டுறேன். அண்ட் அதுக்கு அடுத்து CH2 C double bond O CH3. அவ்வளவுதானே? சோ இப்ப இதுல என்னெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு? இது என்ன குரூப் அண்ட் இது என்ன குரூப்? அப்போ ஒண்ணு ஆப்வியஸா ஆல்கஹால், இன்னொன்னு கீட்டோன், ரைட்டா? அப்போ கீட்டோன் அண்ட் ஆல்கஹால் அதுதான் என்னது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் என்னது ஆன்சர். கிளியர்? எவ்ரி ஒன் கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் போறோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஓகே. ஸோ அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கீட்டோன் வந்து HCnல போடும்போது நியூக்ளியோபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் நடக்கும். அது எப்படி சார் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது H பிளஸ் Cn மைனஸ்னு மாறுமா? அப்ப பாருங்க இங்க பிளஸ் மைனஸ்னு மாறுமா? அப்ப ஆப்போசிட் சார்ஜ் அட்டாச் ஆயிடும். ஸோ அப்போ சைனோஹைட்ரேட். ஸோ அப்போ H பிளஸும் O மைனஸும் சேரும். இங்க C பிளஸும் Cn மைனஸும் சேரும். சைனோஹைட்ரேட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். அப்ப கான்சென்ட்ரேட்டட் சல்பியூரிக் ஆசிட் போட்டா நமக்கு என்ன ஆகும்? ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே. சல்பியூரிக் ஆசிட் ஆசிட் பிரசன்ஸ்ல போடும்போது ஹைட்ராலிசிஸ் நடக்கும். சயனைடை ஹைட்ராலிசிஸ் பண்ணா என்னப்பா கிடைக்கும்? சயனைடை ஹைட்ராலிசிஸ் பண்ணா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆசிட் கிடைக்கும். ஓகே. அண்ட் ஹீட்டும் பண்றோம்ல, என்ன ஆகும்? வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகும். ஓகே. அப்ப இதுல இருந்து OHும் இங்க இருந்து Hம் என்ன ஆயிடும்? எலிமினேட் ஆயிட்டு நடுவுல டபுள் பாண்ட் வரும். அப்ப ஆப்வியஸா ஆன்சர் என்னது? பி. புரிஞ்சுக்க முடியுதா? அப்ப இதே இது சயனைடை ஆசிட் போட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணா ஆசிடா மாறும். இதே இது பேஸ் போட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணா என்னவா மாறும் அப்படின்னா CH2 NH2 மாறும். ஓகேவா? பிரைமரி அமீனா மாறும். கிளியர்? புரிஞ்சுக்க முடியுதா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா which among us the following compound or species is least basic? ஓகே. ஸோ அப்ப எது லீஸ்ட் பேசிக்னு கேட்டிருக்காங்க. அப்போ பேசிக்னாலே நமக்கு என்ன இருந்திருக்கணும்? அமீன் குரூப் இருக்கணும். அப்போ அமீன் குரூப் இல்லாதது பேசிக்கா இருக்காதுன்னு சொல்லிக்கலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ல கீட்டோன் இருக்கு, செகண்ட் காம்பவுண்ட்ல OH இருக்கு. அப்ப ஆப்வியஸா தெரியும் OH குரூப் இருக்கிறது அசிடிக்கா இருக்கும்னு தெரியுமா? அதனால இங்க ஆப்ஷன் பி தான் என்னது லீஸ்ட் பேசிக். ஏன்னா இது வந்து மோஸ்ட் அசிடிக்கா இருக்கிறதா. ஓகே. ஸோ அப்போ அமீன் கான்செப்ட்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெசிசிட்டி. இந்த பெசிசிட்டில பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு திங் இருக்கு. கேசியஸ் ஃபேஸ், கேசியஸ் ஃபேஸ் பெசிசிட்டி, இதே மாதிரி ஆக்வஸ் ஃபேஸ் பெசிசிட்டி அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஓகே. அப்ப கேசியஸ் ஃபேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இருக்கும். ஓகே. அப்ப பாருங்க நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? பெசிசிட்டிக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என்னது? டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஓகேவா? அப்போ +5 குரூப் இருந்ததுன்னா பெசிசிட்டி இன்க்ரீஸ். ஓகே. அப்போ டெர்ஷரி அமீன் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? டெர்ஷரி அமீன் என்னவா இருக்கும் கம்பேர் டு பிரைமரி அமீன்? மூணு மெத்தில் குரூப் இருக்கிறதால ஆப்வியஸா என்னவா இருக்கும்? மோர் பேசிக்கா இருக்கும். ஓகே. தென் கம்பேர் டு இது வந்து டெர்ஷரின்னு எடுத்துக்கிட்டா செகண்டரி அண்ட் பிரைமரி, லாஸ்டா என்னது இப்படி ஃபார்ம் ஆயிருக்குமா? புரிஞ்சுக்க முடியுதா? இது வந்து கேசியஸ் ஃபேஸ்ல வந்து எக்ஸ்பெக்டட். பட் அக்வஸ் ஃபேஸ்ல நமக்கு அப்படியே மாறப்போகுது. அதை தான் இம்பார்ட்டண்டா படிக்க போறோம். ஓகே. ஸோ அப்போ ஆக்வஸ் ஃபேஸ். அப்ப ஆக்வஸ் ஃபேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு மெத்தில் குரூப் மட்டும் வர்றது வச்சிருக்கு, as well as எத்தில் குரூப் வர்றது வச்சிருக்கு. அப்ப மெத்தில் குரூப்புக்கு பாத்தீங்கன்னா ஒரு கார்பன் இருக்குப்பா. அப்ப இந்த ஒரு கார்பன் இருக்கும்போது டெர்ஷரி வந்து மூணாவது பொசிஷனுக்கு போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
டெர்ஷரி மூணாவது பொசிஷனுக்கு போயிடும். ஓகே, செகண்டரி, பிரைமரி. கிளியரா புரிஞ்சுக்க முடியுதா? அதாவது டெர்ஷரி தான் ஃபர்ஸ்ட் இருந்திருக்கணும், அது மூணாவது பொசிஷனுக்கு போயிருது எப்போ மெத்தில் குரூப் அட்டாச் ஆயிருக்கும் போது. அதாவது மேல கேசியஸ் ஸ்பேஸ்ல பார்த்ததுல இருந்து இது எக்ஸெப்ஷனா இருக்கும். ஓகே, டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகே, ஆக்வஸ் ஸ்பேஸ்ல வரும்போது என்ன ஆகுது, ஹைட்ரஜன் பாண்டு வருது. ஓகே, தென் அதுக்கு அடுத்து எத்தில் குரூப் CH3 CH2. இந்த மெத்தில் குரூப் இருந்த இடத்துக்கு பதிலா எத்தில் குரூப் வந்தது அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 கார்பன் வருதா, அப்ப டெர்ஷரி எங்க போயிடும், செகண்ட் பொசிஷனுக்கு போயிடும். ஓகேவா, டெர்ஷரி செகண்ட் பொசிஷனுக்கு போயிடும். புரிஞ்சுக்க முடியுதா? இவ்வளவுதான்ப்பா. சோ இதான் என்னது, பெசிசிட்டி ஆர்டர்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் போயிடலாமா? சோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம பார்த்துட்டோம் மீனுக்கு. தென் அதுக்கு அடுத்து பயோமாலிகூல்ஸ். ஸோ இந்த பயோமாலிகூல்ஸ்ல பார்த்தோம்னா இது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டட். ஸோ இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா டைசாக்கரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ டைசாக்கரைட்ஸ் அப்படின்னா நமக்கு சுக்ரோஸ், ஸோ அதுக்கு அடுத்து மால்டோஸ், லாக்டோஸ் அப்படின்னு 3 டைசாக்கரைட்ஸ் இருக்கு. அப்ப இந்த டைசாக்கரைட்ஸ் ஹைட்ரோலிசிஸ் பண்ணா என்ன வரும் அப்படிங்கிறது தெரியணும். ஆஸ் வெல் அஸ் அதுல என்ன லிங்கேஜ் இருக்கு அப்படின்னு தெரியும். ஓகே, ஸோ அதுல ஃபர்ஸ்ட் சுக்ரோஸ். அப்ப சுக்ரோஸ் ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்கன்னா சுக்ரோஸ் ஹைட்ராலிசிஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்க, ஆல்பா டி குளுக்கோஸ், பீட்டா டி ஃப்ரக்டோஸ். ஓகேவா, இதான் கிடைக்கும். அப்ப இந்த ரெண்டுக்கும் நடுவுல உள்ள லிங்கேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா C1C2 கிளைகோசிடிக் லிங்கேஜ். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் அதுக்கடுத்து மால்டோஸ். ஸோ மால்டோஸ்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், ஸோ மால்டோஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே என்னதான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் தான் இருக்கும். ஓகேவா, ஆல்பா டி குளுக்கோஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இங்க லிங்கேஜ் பாத்தீங்கன்னா C1C4 கிளைகோசிடிக் லிங்கேஜ். கிளியரா? தென் அதுக்கு அடுத்து தேர்டா பாத்தீங்க அப்படின்னா லாக்டோஸ். இந்த லாக்டோஸ்ல என்ன இருக்கும்னா ஆக்சுவலா இங்க 2 டைம். ஓகேவா, டைசாக்கரைட்ல. ஸோ இந்த லாக்டோஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே பீட்டாவா இருக்கும். அப்போ பீட்டா டி கேலக்டோஸ் and another one is beta D glucose. ஓகேவா, அப்ப இங்க இருக்கிற லிங்கேஜும் பாத்தீங்கன்னா C1C4 கிளைகோசிடிக் லிங்கேஜ். அவ்வளவுதான். இந்த மூணும் இம்பார்ட்டன்ட், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கரெக்ட். சோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, சுக்ரோஸ் ஆன் ஹைட்ராலிசிஸ் gives. சோ இப்போ சுக்ரோஸ் ஹைட்ராலிசிஸ் என்னப்பா கிடைக்கும், இப்பதானே பார்த்தோம், ஆல்பா டி குளுக்கோஸ், பீட்டா டி ஃப்ரக்டோஸ். சோ அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது ஆன்சர். கிளியரா? சோ அப்போ 12th உள்ள கான்செப்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிவைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை கண்டிப்பா என்ன பண்ணுங்க, நீங்களும் இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸை கண்டிப்பா சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ட்ரஸ்ட் பண்ணி பாருங்க, இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுல வேற ஏதோ டவுட் இருந்ததுனாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட் அடுத்த டேயோட ரிவிஷன்ல நம்ம மீட் பண்ணலாம். ஸோ இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.